வீடியோவில் நம்ம இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ்லேருந்து இப்போ ரீசெண்டாக வெளிவந்திருக்க பர்மனன்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு அதிகாரி லெவலில் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு போஸ்டிங்கை பொறுத்து சேலரி வேரி ஆகுது. குவாலிஃபிகேஷன் சேம் தான் சொல்லியிருக்காங்க. இனிஷியல் சேலரியை பர் மந்த்துக்கு 47,600 1,51,100 வரைக்கும் பேசிக் பே மட்டுமே சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இது இல்லாமல் எக்கச்சக்கமாக அலவன்சஸும் இருக்கும். அலவன்சஸ்லாம் சேர்த்து உங்களுக்கு ஃபஸ்ட் மந்த் சேலரி 55,000க்கும் மேலே கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஆன்லைன் மூலமாக நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். அப்ளை பண்ண எந்த ஒரு கம்யூனிட்டிக்கும் அப்ளிகேஷன் ஃபீஸ், எக்ஸாமினேஷன் ஃபீஸ் எதுவுமே சொல்லலை. அவங்க ஃப்ரீயாகவே ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிச்சுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் ஃபார்ம் மட்டும் சப்மிட் பண்ணாலே போதுமானது. பர்மனெண்ட்டான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஆகஸ்ட் 16 வரைக்கும் விண்ணப்பிக்க டைம் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்க 38 மாவட்டத்தை சார்ந்த ஆண்கள், பெண்கள் எல்லாருமே இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆல்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே உங்கள் ஃபோனுக்கே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க் அண்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்டன்ட் ரிவ்யூ வீடியோ தான். எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறதும் விண்ணப்பிக்காததும் உங்களோட சொந்த விருப்பம் தான். ஓகேங்களா? இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட், அதாவது ஐடிஏடி அப்படின்னு சொல்லுவோம். இன்கம் டேக்ஸ் அப்பலேட் ட்ரைபுனல், மினிஸ்ட்ரி ஆஃப் லா அண்ட் ஜஸ்டிஸ்லேருந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்திய அரசு வேலைவாய்ப்பு தான். ஓகேங்களா? ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் ஜூலை 18 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஆல் இந்தியன் சிட்டிசன்ஸ் எலிஜிபிள். ஆன்லைன் மூலமாக நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா பர்மனெண்ட்டான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகேங்களா? ஸோ இதில் போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் குரூப் பி கஜெட்டட் போஸ்ட் வந்து ரெக்ரூட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. போஸ்ட் நேம் பார்த்திங்கன்னா சீனியர் ப்ரைவேட் செக்ரட்டரி அப்படின்னு சொல்லி 2 விதமான பதவிகள் இருக்குது. போஸ்டிங்ஸ் வேரியஸ் பிரான்ச்சஸில் உங்களுக்கு ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் அட்ரஸ் இது தான். இந்த லிங்க்கில் போய்ட்டு நீங்கள் ஆன்லைனில் விண்ணப்பிச்சுக்கலாம். மொத்த வேக்கன்சிஸை பொறுத்த வரைக்கும் சீனியர் ப்ரைவேட் செக்ரட்டரியில் 22 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. கம்யூனிட்டி வரையான பிரேக்கப்புமே இருக்குது பாருங்கள். எஸ்சி கேட்டகரிக்கு 1 வேக்கன்சிஸ் இருக்குது. எஸ்டி கேட்டகரிக்கு 5 வேக்கன்சிஸும், ஓபிசிக்கு 4 வேக்கன்சிஸ், இடபிள்யூஎஸ்க்கு 5 வேக்கன்சிஸ் இருக்குது. ஜென்ரல் கேட்டகரிக்கு 7 வேக்கன்சிஸ், பிடபிள்யூடி கேட்டகரிக்கு 3 வேக்கன்சிஸ் இருக்குது. ஓகேங்களா? உங்களுக்கு 22 வேக்கன்சிஸும் கம்யூனிட்டி வரையும் பிரேக்கப் கொடுத்துருக்காங்க. அடுத்த போஸ்ட்டு பார்த்திங்கன்னா ப்ரைவேட் செக்ரட்டரி. இந்த போஸ்ட்டுக்கு 20 வேக்கன்சிஸ் இருக்குது. எஸ்சி கேட்டகரிக்கு 5 வேக்கன்சிஸ், எஸ்டிக்கு 2 வேக்கன்சிஸ், ஓபிசிக்கு வேக்கன்சிஸ் இல்லை, இடபிள்யூஎஸ்க்கு 3 வேக்கன்சிஸ், ஜென்ரல் கேட்டகரிக்கு 10 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. பிடபிள்யூடி கேட்டகரிக்கு 2 வேக்கன்சிஸ் இருக்குது. மொத்தம் 20 வேக்கன்சிஸ். ஓகேங்களா? டோட்டலாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு 42 வேக்கன்சிஸ் ரெக்ரூட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் சீனியர் ப்ரைவேட் செக்ரட்டரி இந்த போஸ்ட்டுக்கு 47,600 1,51,100 வரைக்கும் பேசிக் பே இருக்கும். இது இல்லாமல் உங்களுக்கு அலவன்சஸ்லாம் சேர்த்து ஃபஸ்ட் மந்த் சேலரி 55,000க்கும் மேலே கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அடுத்த போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ரைவேட் செக்ரட்டரி இந்த போஸ்ட்டுக்குமே பார்த்திங்கன்னா 44,900 1,42,400 வரைக்கும் பேசிக் பே. இது இல்லாமல் எக்கச்சக்கமாக அலவன்சஸ்லாம் இருக்கும். அலவன்சஸ்லாம் சேர்த்து உங்களுக்கு ஃபஸ்ட் மந்த் சேலரியை பார்த்திங்கன்னா 53,000க்கும் மேலே கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஒரு லைஃப் செட்டில்டு பர்மனெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லலாம். ஸோ ஒரு ஹை சேலரியில் ஒரு நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. எலிஜிபிலிட்டி அதர் கண்டிஷன்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் 2 விதமான பதவிகளுக்குமே நீங்கள் ஏதாச்சும் ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். உங்களுக்கு இங்கிலீஷ் ஷார்ட் ஹேண்ட் வந்து 120 வேர்ட்ஸ் பர் மினிட் அந்த ஸ்பீட் இருக்கணும். அதே மாதிரி கம்ப்யூட்டரில் ஒர்க்கிங் நாலேஜ் இருக்கணும். அதே மாதிரி அவங்க சொல்லிற மாதிரி சாஃப்ட்வேர்ஸு, அதாவது மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸு, எக்ஸலு,
பேஜ் மேக்கர், இந்த மாதிரி சாஃப்ட்வேர்லாம் உங்களுக்கு ஆப்ரேட் பண்ண தெரிஞ்சிருக்கணும், அதோட நாலேஜ் உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? உங்களுக்கு டிகிரி குவாலிஃபிகேஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஆர்ட்ஸோ சயின்ஸோ பிஏ பிடெக் பிபிஏ பிசி இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஷார்ட் ஹேண்ட் சொல்லியிருக்க ஸ்பீடில் ஷார்ட் ஹேண்ட் இருக்கணும். அதே மாதிரி கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும். அதே மாதிரி அவங்க சொல்லியிருக்க மாதிரி சாஃப்ட்வேர்லாம் ஆப்ரேட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? ஸோ இதான் வந்து குவாலிஃபிகேஷனாக சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 35 வயது வரைக்கும் இருக்கவங்க இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் உங்களுக்கு ஏஜில் ரிலாக்ஸேஷன்ஸுமே இருக்குது. ஓகேங்களா? எஸ்சி எஸ்டினா 5 இயர்ஸ் ஏஜில் ரிலாக்ஸேஷன் அவங்க 35 வயது வரைக்கும் சொல்லியிருக்காங்க இல்லையா? 40 வயது வரைக்கும் இருக்க எஸ்சி எஸ்டி பீப்புள்ஸ் விண்ணப்பிச்சுக்கலாம். ஓபிசி கேட்டகரினா 3 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் அவங்க 38 வயது வரைக்கும் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கலாம். நீங்கள் பிடபிள்யூடி கேட்டகரியாக இருக்கீங்க அப்படின்னா யூஆராக இருந்தால் 10 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன், ஓபிசியாக இருந்தால் 13 இயர்ஸு, எஸ்சி எஸ்டினா 15 இயர்ஸ் வரைக்கும் கூட உங்களுக்கு ஏஜில் ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்குது. நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு தாராளமாக விண்ணப்பிச்சுக்கலாம். டெஸ்ட் அல்லது எக்ஸாமினேஷன் சென்டர் பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம தமிழ்நாட்டிலேருந்து அப்ளை பண்ணுறவங்களுக்கு சென்னையில் உங்களுக்கு இதோட எக்ஸாம்ஸ் வந்து அட்டன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டீட்டெயிலாக செக் பண்ணி பாருங்கள். இது வந்து ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன். ஓகேங்களா? உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன், ஸ்கில் டெஸ்ட் அண்ட் பர்சனல் இன்டர்வியூ இது வச்சு தான் உங்களை வந்து ரெக்ரூட் பண்ணுவாங்க. ரிட்டன் டெஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேப்பர் 1 பேப்பர் 2 அப்படின்னு சொல்லி 2 பேப்பர் இருக்குது. பேப்பர் 1 ஜென்ரல் இங்கிலீஷும், பேப்பர் 2 ஜென்ரல் நாலேஜ் அண்ட் ரீசனிங் இருக்குது. ஸோ ஜென்ரல் இங்கிலீஷுக்கு 100 மார்க்கு, ஜென்ரல் நாலேஜ் அண்ட் ரீசனிங்க்கு 100 மார்க் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஜென்ரல் இங்கிலீஷில் உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எஸ்ஏ ரைட்டிங் சொல்லியிருக்காங்க. மினிமம் 250 வேர்ட்ஸில் எஸ்ஏ ரைட் பண்ணணும். லெட்டர் ரைட்டிங் இருக்குது, ப்ரீசியஸ் ரைட்டிங் அண்ட் கிராமர். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா பேப்பர் 1 உங்களுக்கு எக்ஸாம்ஸாக இருக்கும். பேப்பர் 2 உங்களுக்கு ஜென்ரல் நாலேஜ், ஜென்ரல் ஸ்டடீஸு, லாஜிக்கல் ரீசனிங், கரண்ட் அஃபேர்ஸ் இது ரிலேட்டடாக உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆகுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட்டுக்கு கூப்பிடுவாங்க. ஸ்கில் டெஸ்ட்டில் உங்களுக்கு வந்து ஷார்ட் ஹேண்ட் டெஸ்ட் இருக்கும், இங்கிலீஷ் டைப்பிங் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இங்கிலீஷ் டைப்பிங்னா 45 வேர்ட்ஸ் பர் மினிட் நீங்கள் டைப்பிங் ஸ்பீட் இருக்கணும். ஷார்ட் ஹேண்ட் அப்படின்னா அவங்க சொல்லியிருக்க மாதிரி 120 வேர்ட்ஸ் பர் மினிட் ஷார்ட் ஹேண்ட் வந்து பண்ணுற மாதிரி உங்களுக்கு நாலேஜ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஸ்கில் டெஸ்ட்லேயும் குவாலிஃபை ஆகிட்டீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு பர்சனல் இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க. ஸோ பர்சனல் இன்டர்வியூக்குமே உங்களுக்கு மார்க் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதாவது ரிட்டன் டெஸ்ட்டுக்கு 200 மார்க்கு, ஸ்கில் டெஸ்ட்டுக்கு 100 மார்க்கு, பேப்பர் அதாவது பர்சனல் இன்டர்வியூக்கு உங்களுக்கு 75 மார்க் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன். ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாமே இங்கிலீஷ் லாங்குவேஜஸில் தான் இருக்கும் அப்படிங்கிறத இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ மினிமம் குவாலிஃபைங் மார்க் டீட்டெயில்ஸுமே இருக்குது. ஜென்ரல் கேட்டகரியாக இருக்கீங்கன்னா நீங்கள் 40 மார்க்ஸ் எடுத்தாலே எலிஜிபிள். ஓகேங்களா? ஓபிசி இடபிள்யூஸாக இருக்கீங்கன்னா 35 மார்க் எடுத்தாலே எலிஜிபிள். எஸ்சி எஸ்டி பிடபிள்யூனா 30 மார்க் எடுத்தாலே எலிஜிபிள். 30% ஆஃப் மார்க் எடுத்தாலே நீங்கள் எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க. இங்கே ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. 1 by 1 எல்லாமே படித்து பார்த்துங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து 30 நாட்களில் நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் மோடில் தான் நீங்கள் விண்ணப்பிக்கணும். ஓகேங்களா? ஸோ ஒருத்தர் ஒரு போஸ்ட்டுக்கு தான் விண்ணப்பிக்க முடியும், அதையுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்ப செல்ஃப் அட்டஸ்டட் ஃபோட்டோ காப்பீஸ் அப்லோட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 10th மார்க் ஷீட்டு, கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, நான் கிரீமில் ஏ சர்டிஃபிகேட்டு, அதே மாதிரி லேட்டஸ்ட் இன்கம் அண்ட் அசட் சர்டிஃபிகேட்டு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிசபிலிட்டி இருந்தால் அதுக்கான சர்டிஃபிகேட்டு, என்ஓசி சர்டிஃபிகேட்டு இதெல்லாமே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்ப ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும். முக்கியமாக செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பீஸாக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ டிஸ்குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நீங்கள் அப்ளிகேஷன் இன்கம்ப்ளீட்டாக சென்ட் பண்ணாலும் உங்கள் அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி சப்போர்ட்டட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணாமல் சென்ட் பண்ணீங்க அப்படின்னாலும் ரிஜெக்டட் பண்ணிடுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ரெலவெண்ட் கேட்டகரியில் நீங்கள் வந்து அவங்க சொல்லியிருக்க மாதிரி சர்டிஃபிகேட்ஸுமே இருக்கணும். ஓகேங்களா? அதாவது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு இந்த மாதிரி அவங்க கேட்குற சர்டிஃபிகேட்டுமே நீங்கள் வைக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் மேலே எந்த ஒரு கிரிமினல் கேசஸும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த ஜாப்க்கான ப்ராபஷன் பீரியட் 2 இயர்ஸ் சொல்லியிருக்காங்க. இந்த 2 இயர்ஸ் நீங்கள் ஒர்க் பண்ணிங்கனாலே போதும், அதுக்கப்புறம் உங்களுக்கு ஜாப் பர்மனெண்ட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் உங்களுக்கு எங்கே வேணாலும் இதோட போஸ்டிங்ஸ் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ டீட்டெயிலாக 1 by 1 செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இதோட லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க, விண்ணப்பிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.